ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அதிமுக மூத்த தலைவர் அன்வர் ராஜா திமுகவில் தன்னை இணைச்சு கொண்டிருக்காரு. ஆமாங்க. அதிமுகவை சீரழிப்பதான் பாஜகவோட நோக்கம், அதிமுகவை அழிக்க போறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. என்ன சொல்ல விரும்புறீங்க? அவரை அன்வராஜா அவர்களை அடிப்படை உறுப்பினரிலிருந்து கட்சியினுடைய 2 கோடி தொண்டர்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி நீக்கிவிட்டார். அப்படிப்பட்டவரை பற்றி கருத்து கூறுவது ஒன்றும் தேவையில்லை என்றே கருதுகிறேன். அன்வராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் கொள்கை பற்று எந்த இயக்கத்திலும் இல்லாதவர். அவர் அண்ணாவுக்கும் விசுவாசி அல்ல, எம்ஜிஆருக்கும் விசுவாசி அல்ல, புரட்சி தலைவருக்கும் விசுவாசி அல்ல. அவர்கள் வழியிலே நல்லாட்சி நடத்திய நல்ல முறையிலே கட்சியை கட்டி காக்கின்ற எடப்பாடிக்கும் ஒரு விசுவாசி அல்ல. பிஜேபியிலேயே ஒரு நல்ல பதவி தருகிறோம், ஆதாயமுள்ள பதவியை தருகிறோம், அதிகாரமுள்ள பதவியை தருகிறோம் என்று முன்வந்து தந்தால் அந்த பதவிக்காகவும் ஆதாயத்திற்காகவும் பிஜேபியில் கூட சேர்ந்து விடுவார். அப்படிப்பட்ட மனநிலைக்கு சொந்தக்காரர் அன்வர் ராஜா. அவருக்கு வேண்டியது பதவி, ஆதாயம், அந்த அடிப்படையிலே இருப்பார். அவருக்கு தகுதியான இடம் உண்மையிலேயே முஸ்லிம் மேல் அவருக்கு பற்று இருந்தால் அவர் முஸ்லிம் தீவிர இயக்கத்திலே சேர வேண்டும், முஸ்லிம்களுக்காக பாடுபட வேண்டும். அதை விட்டு முஸ்லிம்கள் பெயரை சொல்லி ஏமாற்றுகிறவர், கொள்கையற்றவர், 2 முறை திமுக பிஜேபியோடு கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைத்த அந்த வரலாறை மறக்கக்கூடியவர் அல்ல அன்வர் ராஜா. இருந்தாலும் திமுகவோடு தற்போது புதிய காதல் எப்படி அவருக்கு வந்தது? கள்ள உறவு, எங்களோடு இருந்து கொண்டே திமுகவோடு கள்ள உறவு வைத்திருந்தார். அதை இன்று வெளிப்படுத்தி இருக்கிறார். அங்கு கட்டாயமாக ஸ்டாலின் அவருக்கு ஆதாய அதிகாரத்தை வாக்குறுதியாக தந்திருக்க கூடும் என்றுதான் மக்கள் நினைக்கிறார்கள், முஸ்லிம்களே இன்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவரை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்லா காசு அரசியலிலே அவர் ஒரு தலைவரும் அல்ல, கொள்கை பற்று உள்ளவரும் அல்ல என்று இஸ்லாமிய மக்கள் மைனாரிட்டியை எண்ணுகிற அளவிற்கு அவருடைய நிலை பரிதாப நிலையாக இருக்கிறது. அதை நாங்கள் பொருட்படுத்தவில்லை. எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய நாள் முதலே அதிமுக இருந்தவர், அவரை ரொம்ப உதாசீனப்படுத்துறீங்களோ? டக்குன்னு கட்சி மாறிட்டதுக்கு ஒரே வார்த்தை உதாசீனப்படுத்துறீங்களோ? இல்லை. எம்ஜிஆர் இருந்த காலத்திலேயே எம்ஜிஆருக்கு பிறகும் எம்ஜிஆர் மீது ஒரு ஆழ்ந்த பற்றுள்ளவர் அல்ல. பதவி என்று பதவிக்காகவே அலைந்தார், அதிகாரமுள்ள பதவி, ஆதாயமுள்ள பதவி என்பதற்காகவே அலைந்தார். அது எங்கு கிடைத்தாலும் பறந்து விடுவார். அப்படிப்பட்டவர் என்பதை நான் நன்கு அறிவேன். எடப்பாடி மட்டும்தான் தன்னைத்தானே முதலமைச்சர்னு சொல்லிட்டு இருக்காரு. பாஜக அதை ஏத்துக்கல, கூட்டணி ஆட்சின்னு அவங்க உறுதியா இருக்காங்க. பாஜகவோட பங்கு இருக்குன்னு சொல்றாங்க, அமைச்சரவை இடம் பெறுவோம்னு சொல்றாங்க. ஆனா எடப்பாடியால் அதை மறுக்க முடியல. திரும்ப அவர் மட்டும்தான் சொல்லிட்டு இல்லை. எடப்பாடியார் தெளிவுபட கூறிவிட்டார், தனியாட்சி தான் நாங்கள் அமைப்போம், கூட்டணி ஆட்சி அமைப்போம். கட்சியிலே தேர்தலிலே கட்சிக்கு கூட்டணி, ஆட்சியிலே அதிமுக பெரும்பான்மை இடங்களை பெற்று ஆட்சிக்கு வரும் என்பதை இப்போது எடப்பாடியாருடைய டூருள்ள மக்கள் பூராவும் அணியாக லட்சக்கணக்கிலே திரளுகிறார்கள். மக்கள் கூட்டணி எடப்பாடியாரோடு இருக்கிற காரணத்தால் தனியாட்சி கட்டாயமாக அமைப்போம். அமித்ஷா அவர்கள் கூறியதும் தனியாட்சிக்குத்தான் சொன்னார், நேரிலே பேசுகிற போது சொன்னார். அதை அமித்ஷா மறுக்க முடியாது. சிவசேனாக்கு ஏற்பட்ட நிலைமை தான் அதிமுகவுக்கு ஏற்படும். அதிமுக அழிக்காம பாஜக விடாது. அவங்களோட நோக்கம் இந்த தேர்தலில் வெல்றது இல்ல, அதிமுக வீழ்த்திட்டு அதிமுக பாஜகன்னு களத்தை மாத்துறது அப்படின்னு குற்றம் சாட்டுறார். யார் சொல்றார்? அன்வர் ராஜா சொல்றார். அன்வர் ராஜாவை பொருட்படுத்தாதீர்கள். உங்கள் பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் அவரை ஒரு அரசியல்வாதி தலைவர் என்று கருதுவதே உங்கள் பத்திரிகைக்கு நல்லதல்ல. அன்வராஜாவை போன்று இன்னும் நிறைய பேர் திமுக சேர போறாங்க. திராவிட இயக்க கொள்கையில் இருந்தவங்களால அதிமுக பாஜக உடனே ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க சார். எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் பொய். எப்பேற்பட்ட ராஜதந்திரி எடப்பாடி என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்கள், அதிமுக தொண்டர்கள் அறிவார்கள். வரிசையாக வந்து நின்று எல்லாம் சேர்த்துக்கொள் என்று சொல்லுகிறவர்கள் தான் இன்று தமிழகத்திலே பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். இதுதான் உண்மை நிலை. இறுதியா ஒரு கேள்வி, ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிச்சா கூட மந்திரி சபையில பாஜக இடம் பெற்றாங்கன்னா 10 நாள் ஆட்சியை கவிழ்த்துட்டு அவங்க ஆட்சிக்கு வந்துருவாங்க அப்படின்றாரு இறுதியா. அதெல்லாம் எந்த காலத்திலே நடக்காத ஒன்று.
அன்பராஜாவை பொறுத்த வரைக்கும் யார் காசு கொடுக்குறாங்களோ எங்கே ஆதாயம் இருக்கோ அவர்கள் சார்பிலே பேசுகிற குணத்துக்கு சொந்தக்காரர், அதை பொருட்படுத்த வேண்டாம். The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.